நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏற்கனவே செய்தி தெரியும். நம்ம அது விஷயமா பேசத்தான் இங்கே கூடியிருக்கோம். நிறைய பேர் வருத்தத்தில் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சில பேர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம். எனக்கு இந்த ஃபேர்வெல் மாதிரி சம்பிரதாயங்களில் நிச்சயமாக நம்பிக்கை கிடையாது. ஏன்னா கட்டாயம் எல்லாரும் வெளியே போகிற ஆளை பற்றி நல்ல விஷயமா தான் பேசணும். அதுதான் ப்ரோட்டோகால். அந்த மாதிரி போலியாக பேசுகிறதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஸோ இது ஃபேர்வெல் இல்லை. நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லணும். அதுக்கான நேரம் தான் இது. முதல்ல we should thank our chairman. பணத்தை முதலீடு பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த பணத்தை எப்படி பெருக்கலாம், குறைந்தபட்சம் அதை எப்படி காப்பாற்றிக்கலாம்னு யோசிக்கிற வியாபார சூழலில் நமக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம சேர்மனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ப்ளீஸ் ஜாயின் மீ இன் தேங்கிங் ஹிம். அப்படி கிடைச்ச ஒரு வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தியிருக்கோம்? கேன்டீனில் சாப்பாடு சரியில்லை, வேறு கம்பெனி பஸ்ஸு வீட்டு வாசலே பிக்கப் பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு பில் கட்ட பணம் பத்தலை, இந்த மாதிரி ட்ரிவியல் காரணங்களுக்காக வேறு கம்பெனிக்கு மாறிட்டு இருந்த காலகட்டத்தில் நம்ம கம்பெனியில் கடந்த 18 மாதமாக நில ஆக்டிஷன். இது சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒரு ரெவல்யூஷன். இது உங்களோட கமிட்மெண்ட்டை காட்டுது. நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மிஷனில் உங்களுக்கு இருந்த நம்பிக்கையை காட்டுது. இது எல்லாத்தையும் நீங்கள் சம்பளத்தை குறைச்சிக்கிட்டோ, சில பேர் சம்பளமே எடுத்துக்காமே வேலை செஞ்சுருக்கீங்க. காசு கொடுத்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் பல்ல காட்டிட்டு ஓடி வருவாங்க அப்படின்ற மாயே நீங்கள் உடைச்சி காட்டியிருக்கீங்க. இந்த கமிட்மெண்ட் அண்ட் ட்ரஸ்ட்டில் நீங்கள் பல வேலைகளை செஞ்சீங்க. எனக்கு ஒதுக்கப்பட்ட வேலை இதுதான்னு பவுண்டரி போட்டு வேலை செய்யாமல் யூ ஹவ் ஒர்க்ட் பியாண்ட் பவுண்டரிஸ். பல புது விஷயங்களை கற்றுக்க ரெடியாக இருந்தீங்க. இப்படி ஒரு டீம் இருந்தால் எந்த தலைவனும் தன்னோட லட்சியத்தை அடைய முடியும். ஸோ இந்த மீட்டிங் உங்களுக்கு நன்றி சொல்ல தான் ஏற்பாடு செஞ்சேன். தேங்க்யூ ஆல். சாரி சார். நீங்கள் இவ்வளோ கமிட்டடாக இருந்தது எனக்கு பெரிய ப்ரெஷர். ஏன்னா நான் எடுக்கிற லட்சியமும் பாதையும் இலக்கும் உங்கள் எல்லாரையும் பாதிக்கும். உங்களுக்கும் பங்கு உண்டு. அதனால் எந்த தலைவனுக்கு உங்கள் ஆதரவை தரீங்கிறதுல கவனமாக இருக்கணும். ஸோ பீப்புள் டோன்ட் லீவ் ஆர்கனைசேஷன், தே லீவ் பேட் மேனேஜர்ஸ் அப்படின்னு ஒரு கார்பரேட் பழமொழி உண்டு. வென் யூ சூஸ் த ரைட் லீடர் ஃபார் யுவர் செல்ஃப். கம்பெனியை விட்டு போகிறதா இருந்தால் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போதே போயிடணுங்கிற ஒரு சென்டிமெண்ட் உண்டு. நாம் இப்போ நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். பழைய கிளைண்ட்ஸ் 3 பேர் அப்படியே இருக்காங்க. டார்கெட் கார்பரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் வருது. சூசன் ITSல பிளான் வச்சுருக்காங்க. நேற்று ஒரு மிடில் ஈஸ்ட் கிளைண்ட்டுக்கு டெமோ காமிச்சிருக்கோம். 18 மாதமாக நோ ஆட்ரிஷன். இப்போ நம்ம கேஷ் பாசிட்டிவ். 8 மாத செலவுக்கு பணம் இருக்குது. இப்படி பல விஷயங்களை நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். இந்த சக்ஸஸ் தொடரணும். நான் ஒரு நல்ல தலைவனாக இருந்தேன். அதுக்கான அடையாளம் இந்த சக்ஸஸ் தொடர்றது தான். தொடர்ந்து செய்வீங்களா? தொடர்ந்து செய்வீங்களா? ஓகே, தேங்க்யூ. யோ, இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்யா. சார், நீ பார்த்துட்டு வா. போன முறை கிரைசிஸ் சிச்சுவேஷனில் நான் ரிசைன் பண்ணுற சூழல் வந்தப்ப நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியே வர தயாராக இருந்தீங்க. இந்த முறை அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க. யூ ஆல் ஹேவ் எ மிஷன் டு கம்ப்ளீட். கம்பெனி இப்போ ஸ்டேபிளாக இருக்கு. அதனால் டோன்ட் டேக் எனி ஹேஸ்டி டிசிஷன்ஸ். டூ லிவ் நாட் ஃபார் த ஃபியூச்சர். ஐ வுட் சே ஃபாலோ யுவர் பேஷன். என்னோட பேஷன் ஒரு டீமை வச்சு முடியாத காரியத்தை நடத்தி காட்டுறது. டு டர்ன் அரவுண்ட் திங்ஸ் வித் அ டீம். உங்கள் பேஷன் என்னங்கிறது கண்டுபிடிங்க. முடிஞ்சால் அந்த பேஷன்லேருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. அந்த பேஷனை ஃபாலோ பண்ணுறப்ப மனசும் உடம்பும் டயர்ட் ஆகாது. நிறைய எனர்ஜி கிடைக்கும். உற்சாகமாக துருன்னு இருப்பீங்க. அதனால எந்த நோயும் வராது. நீங்களும் உங்கள் சுற்றி உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். விஷ் ஆல் அ ஹாப்பி ஃபியூச்சர். நான் இன்னும் 2 days இங்கே தான் இருப்பேன். பேசணும்னு நினைக்கிறவங்க எப்பவும் போல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ராஜி. எஸ் சார். தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸ் சார். சார், டேவிட், நான் இதெல்லாம் வேணாம்னு சொல்லியிருக்கேன். ஐயாவது கொடுங்க சார். தேங்க்யூ சார்,